ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு வரலாற்று சம்மந்தமான ஒரு முக்கியமான நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன அப்படின்னா, ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு போன விஷயம், நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு போன விஷயம் 300 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து நம்ம தாயகம் வந்து திரும்புது அப்படின்னு வந்து சொல்லலாம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து டச்சு பயணியான ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்மளோட சோழர்களுக்கான செப்பேடுகளை வந்து அவங்களோட நெதர்லாந்துக்கு வந்து எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்குறாங்க. அந்த செப்பேடு வந்து அப்படி என்ன இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த சோழர்கால செப்பேடுகள் வந்து 21 பெரிய தகடு மற்றும் 3 சிறிய தகடு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வர காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து கேட்கலாம். 21 பெரிய தகடு, 3 வந்து சிறிய தகடாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வந்து இது எப்படி வந்து இது ஒரு அரசாணை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து இப்போ ஜிஓ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க வந்துட்டு மன்னர்கள் காலத்தில் அது வந்து ஒரு அரசாணையாக வந்து கொடுத்துருக்குறாங்க. யாருன்னா, ராஜராஜ சோழன் வந்து வாய்மொழியாக சொன்னதை வந்து அவரோட பையன் யார், ராஜேந்திர சோழன் வந்து அரசாணையாக அந்த செப்பேடில் வந்து எழுதியிருக்கிறாரு. இது வந்து தூய தமிழ் மொழியில் வந்து இந்த செப்பேடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பிரதமர் வந்து நரேந்திர மோடி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த செப்பேடு வந்து 300 ஆண்டுகளுக்கு பின்னாடி வந்து நம்ம தமிழகம் வந்து திரும்புறது வந்து ரொம்ப வந்து வரலாற்றுக்கு ஒரு மிகுந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். தேங்க்யூ.